إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானது. நாமெல்லாம் அந்த ரஹ்மானிடமிருந்து வந்திருக்கின்றோம், அவனிடமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் சூரியன் உதயமாக கூடிய தினத்தில் சிறந்த தினமான ஜும்மா தினத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்மா தினத்தன்று பள்ளியில் முதலில் நுழைபவர் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையை பெறுகிறார். அதற்கு அடுத்து வரக்கூடியவர் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மையை பெறுகிறார். அதற்கு அடுத்து வரக்கூடியவர் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மையை பெறுகிறார். அதற்கு பின்னால் வரக்கூடியவர் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு கோழியை குர்பானி கொடுத்த நன்மையை பெறுகிறார். அதற்கு பின்னால் வரக்கூடியவர் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு முட்டையை குர்பானி கொடுத்த நன்மையை பெறுகிறார். இமாம் உரை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டால் வானவர்கள் தங்களுடைய ஏடுகளை மூடி வைத்துவிட்டு அவர்களும் இந்த சபையில் அமர்ந்து விடுகிறார்கள் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கின்றோம். கேட்கக்கூடிய விஷயங்களை கொண்டு நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்துருவானாக. இன்றைய ஜும்மா உரையில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தொழுகை என்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த வணக்கத்தை தவிர வேறு எதையும் முதலில் கடமையாக்கவில்லை. இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியானிடமிருந்து முதலும் கடைசியுமாக எதிர்பார்க்கின்றான். இந்த வணக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? வமா உமிரு இல்லா லியஹ்முதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் குனஃபா வ யுகிமுஸ் ஸலாத்த வ யூத்துஸ் ஸகாத்த வ தாலிக தீனுல் கையிமா. உள்ளத்தில் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் தூய்மையான நிலையில் அல்லாஹுவை வணங்க வேண்டும், தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு இடப்பட்ட மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதுதான் நான் உங்களுக்கு கொடுத்த மார்க்கம். அப்ப இந்த தொழுகை என்பது எப்படி இருக்க வேண்டும்? இந்த தொழுகைக்கு வரக்கூடிய நாம் எந்த நிலையில் இந்த தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம்? முதலில் இந்த தொழுகைக்கு அல்லாஹ் தரக்கூடிய மதிப்பு என்ன? அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தொழுகைக்கென்று உங்களுடைய வீட்டில் இருந்து ஒரு அடி எடுத்து வைத்தால் அந்த ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையை பதிவு செய்கிறான். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் பாவங்களை மன்னிக்கின்றான். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு தரஜாக்களை, அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான். அவனை நோக்கி நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள், அவனை வணங்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி வரும்போது உங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். பாவங்களை அழித்து நன்மைகளை வழங்கி உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான்.
தொழுகையின் மூலமாக. அப்ப இந்த தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தொழுகைக்கு அழைக்கப்படுகிறது ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலாஹ். தொழுகையை நோக்கி வாருங்கள், வெற்றியை நோக்கி வாருங்கள் என்று பாங்கு சொல்லி அழைக்கப்படுகிறது. அழைக்கப்பட்ட நேரத்தில் உடனடியாக தொழுகைக்கு நாம் செல்கிறோமா? பாங்கு சொல்லி அழைக்கப்பட்டால் அழைக்கப்பட்ட உடனே நாம் பள்ளியை விரைந்து அடைகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை நம்பக்கூடிய, மறுமை நாளை நம்பக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக குறிப்பிட்ட நேரத்தில் தொழுவது, தொழுகையை நிறைவேற்றுவது மூமின்களுக்கு விதியாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களுக்கும் தொழுகையினுடைய நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் அதை நிலைநிறுத்துவது அவர்கள் மீது கடமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த தொழுகை, ஒவ்வொரு நேர தொழுகையிலும் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய நன்மைகள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தொழுகை என்பது ஒளியாகும் என்று சொல்லுகிறார்கள். தொழுகை என்பது ஒளியாகும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு இறந்து போன மனிதனுக்கு நாம் ஒளியை கொடுக்கிறோம், நம்முடைய பிரகாசத்தில் அவன் நடக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு முஸ்லிமுடைய ஒளி பிரகாசம் எது என்றால் தொழுகைதான். அல்லாஹ்வுடைய அந்த ஒளியின் பிரகாசத்தில் அவன் நடக்கிறான். அந்த தொழுகை என்ற ஒளியை கொண்டு, அந்த பிரகாசத்தை கொண்டு அவன் இயங்குகிறான். தொழுகை என்பது நம்முடைய கவலைகளை நம்மிடமிருந்து களைய செய்கிறது, உள்ளத்தில் பிரகாசத்தை ஏற்படுத்துகிறது. அந்த தொழுகை இல்லை என்றால் கவலையும் துக்கமும் எல்லா விதமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சுபுஹ் தொழுகையை ஜமாத்தோடு தொழாதவன் உறங்கி கழித்துவிட்டு சூரியன் உதயமாகியவுடன் எழுந்திருக்க கூடியவன் அன்றைய நாளில் சோம்பேறியாகவே அந்த நாளை அடைகிறான். அந்த நாளை அவன் சோம்பேறியாகவே அடைகிறான். ஆனால் சுபுஹ் தொழுகையை தொழுவதற்காக பள்ளியை நோக்கி வரக்கூடியவனுக்கு அல்லாஹ் மறுமையில் பிரகாசத்தை ஏற்படுத்துகிறான். சுபுஹ் தொழுகையை நோக்கி அவன் பள்ளியினுள் வரும்போது அவனுக்காக பள்ளியினுடைய வாசலில் நின்று கொண்டு வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். சுபுஹ் தொழுகைக்கு ஒரு அடியான் பள்ளிவாசலுக்குள் நுழைந்து அவன் தொழுதுவிட்டு வந்தால் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அவன் இருக்கிறான். இந்த சுபுஹ் தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, ஒரு அடியானை, சுபுஹ் தொழுகை தொழுத ஒரு அடியானை நீ திட்டாதே, அவனை அடிக்காதே, ஏனென்றால் அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறான். நீ அவனை அடித்தால், அவனை திட்டினால் அல்லாஹ் உன்னை பழிவாங்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு பேறு பெற்ற பாக்கியத்தை தரக்கூடியது சுபுஹ் தொழுகை. அது மட்டுமல்ல, இந்த சுபுஹ் தொழுகையானது நாளை மறுமையில் நமக்கு சாட்சியாக வந்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சுபுஹ் தொழுகையில் ஓதப்படக்கூடிய அந்த குர்ஆன் உங்களுக்கு நாளை மறுமையில் சாட்சியாக கொண்டு வரப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். லுஹர் தொழுகை எப்படிப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் ஓடி வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு பெண்ணை முத்தமிட்டு விட்டேன், நான் அநியாயம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்கள் என்று வந்து நிற்கிறார். தொழுகைக்கான இகாமத் சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்திவிட்டு திரும்ப வெளியே வந்து நிற்கிறார்கள். மீண்டும் அந்த மனிதர் வருகிறார், தொழுது விட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்து விட்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சற்று முன்
நான் செய்த தவறை உங்களிடம் சுட்டிக்காட்டி அதற்கு பரிகாரம் தேடினேன், அதற்கு நீங்கள் பதிலளிக்கவில்லை என்று சொன்ன போது அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். நீங்கள் பகலில் இரு முனைகளில் வரக்கூடிய தொழுகையை பேணி தொழுது வாருங்கள். தொழுகை என்ற நன்மை தீமையை அழித்து விடுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனத்தை படிச்சு காட்டிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உன் பாவத்தை மன்னித்து விட்டான். அப்போது அந்த மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தவறை நான் செய்து விட்டேன், என்னுடைய அறியாமையினால் அல்லது உணர்ச்சியின் உந்துனதால் நான் அந்த பெண்ணை முத்தமிட்டு விட்டேன். இந்த பாவ மன்னிப்பு எனக்கு மட்டும் தானா? இப்படி அறியாமையினாலோ உணர்ச்சி வசத்தாலோ யாராவது செய்துவிட்டு அவர்கள் மன்னிப்பு கேட்டால் அவர்களுக்கும் இது பொருந்துமா என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகம் அழியும் வரை வரக்கூடிய மக்களுக்கு இது பொருந்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நாம் அறியாமல் அல்லது அறிந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், பாவங்கள் அனைத்தையும் இந்த தொழுகை அழித்து விடுகிறது. பெரும்பாவங்களில் ஈடுபடாத வரை, வட்டி வாங்குவது, பொய் சொல்வது, புறம் பேசுவது, திருடுவது, விபச்சாரம் செய்வது, இப்படிப்பட்ட பெரும்பாவங்களை செய்யாத வரை நாம் அறிந்தோ அறியாமலோ செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்களை இந்த தொழுகை என்ற நன்மை அழித்து, அந்த தீமையை அழித்து நன்மையாக மாற்றி விடுகிறது. அசருடைய தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வானவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அவரவருடைய ஏடுகளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை சந்திக்க செல்லுகிறார்கள். அல்லாஹ்வை சந்திக்கும் போது சுபுஹ் தொழுகையில் இருந்து கிளம்பக்கூடிய வானவர்கள், அசர் தொழுகையில் இருந்து கிளம்பக்கூடிய வானவர்கள் அல்லாஹ்விடம் ஆஜராகும் போது அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய அடியானை நீங்கள் எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் என்று. அப்போது அந்த வானவர்கள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், அவர்கள் உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நிலையில் அவர்களை விட்டு வந்தோம். அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய நிலையில் அவர்களை விட்டு வந்தோம். அவர்கள் சொர்க்கத்தை உன்னிடம் கேட்கக்கூடிய நிலையில் அவர்களை நாங்கள் விட்டு வந்தோம் என்று அந்த வானவர்கள் பதிலளிக்கிறார்கள். அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வானவர்களை பார்த்து கேட்கிறான், இந்த ஆதமை நான் படைத்த போது நீங்கள் என்ன சொன்னீர்கள்? யா அல்லாஹ், பூமியில் ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு படைப்பையா நீ படைக்க போகிறாய் என்று கேட்டீர்களே. அப்போது அல்லாஹ் சொன்னான், நான் அறிந்ததெல்லாம் நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டபோது வானவர்கள் சொன்னார்கள், சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர வேறு எதையும் நாங்கள் அறிய மாட்டோம் என்று அந்த வானவர்கள் அல்லாஹ்வை பார்த்து கூறினார்கள். இப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வானவர்களுக்கு சொல்லி காட்டுவான், ரத்தம் சிந்தக்கூடிய படைப்பையா நீ படைக்க போகிறாய் என்று என்னை பார்த்து கேட்டீர்களே, என்னை பார்த்திருக்கிறார்களா என்னுடைய அடியார்கள்? என்னை வணங்குகிறார்கள், என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா? பார்க்காமலேயே சொர்க்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நரகத்தை பார்த்தார்களா? நரகத்தை பார்க்காமலேயே நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நான் படைத்த படைப்புகள் எப்படிப்பட்ட நிலையில் என்னை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீர்களா என்று பெருமையோடு பேசுவார். அந்த வானவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இந்த அடியார்களை பார்த்தார். அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அடியார்களை பற்றி அல்லாஹ் பெருமையோடு பேசுவான் அந்த வானவர்களிடம். இப்படிப்பட்ட பேறு பெற்ற பாக்கியத்தை தரக்கூடியதுதான் அசர் தொழுகை. இந்த பாக்கியத்தை எல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டிருக்கிறோம், நஷ்டவாளியாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்ப அந்தந்த தொழுகையினுடைய நேரம் எப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு வாரி வழங்கக்கூடியதாக இருக்கிறது, எப்படிப்பட்ட அந்தஸ்துகளை நமக்கு உயர்த்தி தரக்கூடியதாக இருக்கிறது, எப்படிப்பட்ட நெருக்கத்தை அல்லாஹ்வுக்கும் நமக்கும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து சொல்ல வர வேண்டும். தொழுகைக்கு வரும்போது இந்த உணர்வுகளோடு வர வேண்டும். அதே போல மஹ்ரிப் தொழுகையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஷா தொழுகையுடைய நன்மையையும் ஃபஜர் தொழுகையுடைய நன்மையையும்
ஒரு அடியான் அறிவானானால், அறிந்து கொள்வானானால், அவனுடைய வீட்டில் இருந்து நடந்து வருவது அவனுக்கு சிரமமாக தெரிந்தால் அவன் தவண்டு கொண்டு வருவான் அந்த நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக. அந்த இஷா தொழுகையுடைய நன்மையையும் அந்த சுபூஹ் தொழுகையுடைய நன்மையையும் அவன் அறிந்து கொள்வானானால், பள்ளிவாசலுக்கு நடந்து வர முடியவில்லை என்றால் அவன் தவழ்ந்தே பள்ளிவாசலுக்கு வந்து சேர்ந்து விடுவான் அந்த தொழுகையினுடைய நன்மையை அடைந்து கொள்வதற்காக என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த நிலையில நாம் தொழுகைக்கு வருகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, தொழுகைக்கு வரக்கூடிய நாம் அந்த தொழுகைக்கு வந்துவிட்டால் தொழுகையில் வரிசையில் நெருக்கமாக நிற்க வேண்டும். வரிசையை சரியான முறையில் நிலைநிறுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் முதலில் நிற்கக்கூடிய வரிசை வானவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பது போன்ற வரிசை. ஆகவே அந்த வரிசையை முழுமைப்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினால் தொழுகை நடத்துவதற்கு முன்பு முதலாக அந்த வரிசையை சரி செய்வாங்க. அபூ மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தோள்பட்டைகளை தடவியவர்களாக, நீங்கள் வரிசையில் சமமாக நில்லுங்கள், நீங்கள் பிரிந்து நிற்காதீர்கள், உங்களின் இதயங்கள் பிரிந்துவிடும். நீங்கள் எப்படி பிரிந்து நிற்கிறீர்களோ அதே போல உங்களுடைய இதயங்களும் பிரிந்துவிடும். ஆகவே நீங்கள் பிரிந்து நிற்காதீர்கள், நெருக்கமாக நில்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு, எனக்கு பின்னால் குர்ஆனை கட்டும், அதற்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் நிற்கட்டும், அதற்கு பின்னால் அதற்கு தகுதியானவர்கள் நிற்கட்டும் என்று அப்படி வரிசையை சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தொழுகையினுடைய விஷயத்தில் நெருக்கமாக நிற்கவில்லை என்றால் இங்கு உள்ளங்கள் அப்படியே பிளந்து போனதாக ஆகிவிடும். உங்களுடைய உள்ளங்கள் பிரிந்துவிடும், உங்களுடைய வரிசைகள் பிரிந்தது போல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. தொழுகையில நேத்து ஃபஜ்ர்ல நிக்கும் போது ஒரு இடத்துல நான் நிக்கிறேன், எனக்கு இடைவெளி விட்டு இன்னொருத்தர் தள்ளி நிக்கிறாரு. அவர்கிட்ட சொல்றேன், கொஞ்சம் நெருக்கமா வாங்க, பக்கத்துல நெருங்கி நில்லுங்கன்னு சொல்றேன். அவர் சொல்றாரு, போதும் போதும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சுப்ஹானல்லாஹ், மக்களுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கிறது. நன்மைகளை அறிய மறுக்கிறார்கள். நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கும் போது ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாக நிற்க வேண்டும் என்ற உணர்வே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் தொழுகை அந்த தொழுகையை நிலைப்படுத்துவதற்கு முன்பாக வரிசைகளை முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள். வரிசையை ஒழுங்குபடுத்திக் கொள்வது தொழுகையை முழுமைப்படுத்துவதில் தான் உள்ளது என்று சொன்னார். அப்போ வரிசையை சரி செய்வதுதான் தொழுகையினுடைய முழுமைப்படுத்துவதற்கு உண்டான அறிகுறி. அந்த வரிசையை சரி செய்யாமல் தொழுதால் அந்த தொழுகையை முழுமைப்படுத்துவதற்கு உண்டான நன்மையை நாம் இழந்து விடுவோம். ஆகவே வரிசையை நாம் முதலில் சரி செய்து கொள்ள வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நுக்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, வரிசையை சரிபடுத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்களின் முகத்தை அல்லாஹ் வேறுபடுத்தி விடுவான். உங்களுடைய முகத்தை அல்லாஹ் வேறுபடுத்தி விடுவான். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஏமன் நாட்டுடைய சிறிய ஆடு போல் ஷைத்தான் உங்களுடைய இடைவெளியில் நுழைந்து கொள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏமன் நாட்டு சிறிய ஆட்டுக்குட்டி போல ஷைத்தான் உங்களுடைய வரிசைகளுக்கு மத்தியில் இடைவெளி இருந்தால் அதன் உள்ளே ஷைத்தான் நுழைந்து விடுகிறான். ஆட்டுக்குட்டி வடிவத்தில் வந்து உங்களுக்கு இடையே நுழைந்து கொள்கிறான். ஆகவே ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காதீர்கள், உங்களுடைய வரிசைகளை நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வரிசைகளை நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். காலையில சுபுஹ் தொழுகைக்கு வர்றாங்க. சுபுஹ் தொழுகைக்கு வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, சுபுஹ் தொழுகைக்கு முன்பாக தொழக்கூடிய 2 ரக்காத் தொழுகை
இந்த வானம் பூமி இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அனைத்தை விட அதிகமான நன்மையை தரக்கூடியது என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகைக்கு முன்பாக உள்ள 2 ரக்காத் சுன்னத்தை ஒருபோதும் விட்டதில்லை என்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த சுபஹ் தொழுகையை அந்த சுபஹ் தொழுகைக்கு முன்னாடி வரக்கூடிய 2 ரக்காத்தை நம்ம பேணுதலாக தொழுதுதான் ஆகணும். ஒன்று, சுபஹ் தொழுகைக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே பள்ளிவாசலுக்கு வந்து ஒலி செய்து அந்த 2 ரக்காத் சுன்னத்தை தொழுது முடிச்சிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னா வீட்டுல வச்சே 2 ரக்காத்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் பரலான தொழுகைக்கு வரணும். இதான் முறை. ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா? பெரும்பாலான பள்ளிகள்ல இகாம சொல்லப்பட்டாலும் தொழுகை நடந்துகிட்டு இருக்கும். அந்த தொழுகையில ஊடால ஒவ்வொருத்தங்க அந்த வரிசைக்கு நடுவுலே நிற்பாங்க, அந்த வரிசையோட கலந்து நிற்பாங்க. ஆனா சுன்னத்து தொழுது கொண்டிருப்பாங்க. இல்லன்னு சொன்னா அந்த வரிசையில பின்னாடி அந்த தொழுகைக்கு வரக்கூடியவங்க சப்புல வந்து நிக்கிறதுக்கு இடையூறாக வரிசையாக அவங்க நின்று தொழுது இருப்பாங்க, தனியா நின்று தொழுது இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன தொழுது இருப்பாங்க? சுன்னத்தான தொழுகை தொழுது இருப்பாங்க. இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அனுமதி கொடுத்திருக்கிறாங்களா? இப்படிப்பட்ட செயலை நபி ஸல்லல்லாஹு அங்கீகரித்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதரை பார்த்து சொல்றாங்க. முதல்ல நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இகாம சொல்லப்பட்டு விட்டால், பர்லான தொழுகைக்கு இகாம சொல்லப்பட்டு விட்டால் வேற எந்த தொழுகையும் கிடையாது. ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு, சுன்னத் தொழுதுகிட்டு இருக்காரு, இகாம சொல்லப்பட்டதுன்னா அப்படியே சலாம் கொடுத்து தொழுகை முடிச்சிடணும். அவர் தக்பீர் பட்டி அப்பதான் நின்னாலும் சரி, ருக்கூல போயிருந்தாலும் சரி, சஜிதாவை இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, உடனடியாக அவர் சலாம் கொடுத்து விட்டு அந்த தொழுகையை முடித்து விட்டு வெளியே வந்துடணும். அந்த தொழுகையை விட்டு வெளியில வந்துடணும். சப்புல கலந்து கொள்ளணும். அந்த பர்லான தொழுகைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டாங்க, பர்லான தொழுகைக்கு இகாம சொல்லப்பட்டு விட்டால் வேறு தொழுகை கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன செய்யணும் சொன்னா இந்த மாதிரி வந்து கலந்துடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுகை நடத்தும் போது ஒரு மனிதர் பின்னாடி நின்று இப்படி சுன்னத்து தொழுகை தொழுது இருக்காரு. சுன்னத்து தொழுகை தொழுது இருக்காரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்து விட்டு அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள், நீ தொழுதது பர்லான தொழுகையா அல்லது சுன்னத்தான தொழுகையா? எந்த தொழுகை நீ தொழுத அப்படின்னு சொல்லி கடுமையாக அந்த மனிதரை எச்சரிக்கை செய்யறாங்க. அந்த மனிதரை எச்சரிக்கை செய்யறாங்க. நீ தனித்து தொழுதது பர்லான தொழுகையா அல்லது எங்களோடு சேர்ந்து தொழுதாயே அந்த தொழுகை பர்லான தொழுகையா? முதல்ல அதுக்கு சொல்லு, விளக்கத்தை சொல்லு அப்படிங்கிறாங்க. இங்க நபி ஸல்லல்லாஹு கண்டிக்கிறாங்க, தனித்தியா நீ தொழுத அப்படிங்கிறாங்க, கேட்கிறாங்க. பர்லான தொழுகை ஜமாத்தோட நடந்து கொண்டிருக்கும் போது ஒருத்தர் சுன்னத்தான தொழுகை தொழுகிறாரு. நபி ஸல்லல்லாஹு தொழுது முடிஞ்ச உடனே அவர் சுன்னத்து தான் தொழுது முடிச்சிட்டு தான் நபி ஸல்லல்லாஹு தொழுகையில கலந்து கொண்டாரு. நபி ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, ஏப்பா நீ பர்லான தொழுகை தொழுதியா, நீ தொழுக பர்லான தொழுகையா அல்லது எங்களோட சேர்ந்து தொழுதிய அது பர்லான தொழுகையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ நாம் புரிந்து கொண்டு எப்போதுமே பர்லான தொழுகைக்குத்தான் முக்கியத்துவம் தர வேண்டும். அப்படியே ஒருவேளை நாம் சுன்னத்து தொழாம வந்து நிக்கிறோம், பர்லான தொழுகை நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னா அங்க நாம் முதல்ல ஜமாத்தோட சேர்ந்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் அந்த சுன்னத்தான தொழுகைய முன் சுன்னத்தை தாராளமா தொழலாம், அதுல கூட தப்பே கிடையாது. ஆனால் பர்லான தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது தனியாக ஒருபோதும் சுன்னத்தான தொழுகைகள் தொழக்கூடாது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கடுமையாக எச்சரித்திருக்கிறாங்க என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல தொழுகைக்கு வரும்போது வேக வேகமாக ஓடி வரக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடை செய்றாங்க. நீங்கள் தொழுகைக்கு வந்தால் நிதானமாக வாருங்கள், பொறுமையோடு வாருங்கள், கிடைத்ததை பெற்றுக்கொண்டு தொழுங்கள், விட்டதை தொழுகை முடிந்தவுடன் பூர்த்தி செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. மேலும் இன்னொரு அறிவிப்புல வருது, எப்படி வருதுன்னு சொன்னா, நீங்க வீட்டுல இருந்து கிளம்புனீங்க, ஜமாத்தோட தொழணும் என்கிற ஆர்வத்துல நீங்க வந்தீங்க, இந்த தொழுகையை முடிஞ்சு போச்சு, நீங்க வர்றதுக்குள்ள தொழுகையை முடிந்து போய் விட்டது. இப்ப பள்ளியில வந்து தொழுறீங்க, தனியா தொழுறீங்க, அப்படி தனியாக தொழுதாலும் அந்த ஜமாத்துடைய நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுவான். ஏனென்றால் உங்களுடைய நியத்து எதுவாக இருந்தது, ஜமாத்தோட நான் தொழணும் அப்படின்ற நியத்தோட கிளம்பி வீட்டுல இருந்து கிளம்பி வந்தீங்க. அதனால உங்களுக்கு எந்த குறையும் வைக்காத அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
அந்த நன்மையை, ஜமாத்துடைய நன்மையை உங்களுக்கு வழங்கி விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகவே நமக்கு பள்ளிக்கு கிளம்புறோம், தொழுகையில போய் ஜமாத்தோட தொழுகிறோம் என்கிற நியத்தோட வீட்டுல இருந்து கிளம்பினால் அந்த கிளம்பிய உடனே உங்களுக்கு அந்த நன்மை கிடைச்சிருது. நீங்க இங்க பள்ளிக்கு வர்றீங்க, ஜமாத்து தொழுக முடியக்கூடிய தருவாயில வர்றீங்க, அல்லது முடிஞ்ச உடனே வந்து சேர்றீங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த நன்மையை நீங்கள் அடைந்து விடலாம். ஆகவே எப்போதும் அவசரப்பட்டு ஓடி வரக்கூடாது. வாங்க சொல்லப்பட்டா அதுக்கப்புறம் நிதானமா பள்ளிக்கு வரணும், ஒலி செய்யணும், ஜமாத்தோட தொழணும். அப்படியே ஜமாத்து மிஸ் ஆகக்கூடிய நிலைமையில நம்ம வந்தாலும் பொறுமையாகத்தான் வர வேண்டும் என்பதை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் இமாமை முந்தக்கூடாது. இமாமுக்கு பின்னாடி தொழுது கொண்டு இருக்கிறீங்க, அவர் அல்லாஹ் அக்பர்னு ருக்கூல போயினதுக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க, அவர் குனிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க குனியணும். அவர் குனிறதுக்கு முன்னாடியே நாம் குனியவும் கூடாது, அவரோட சேர்ந்து கொண்டு குனியவும் கூடாது. அவர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அவர் குனிஞ்சு நின்னதுக்கு அப்புறம் தான் நாம ருக்கூல போகணும். சஜிதாவுல அந்த இமாம் சஜிதாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நாம் சஜிதாவுக்கு போகணும். அவருக்கு முந்திக் கொண்டு நாம் தலையை உயர்த்துவதோ தாழ்த்துவதோ கூடாது. அப்படி செய்பவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையில் அவர்களுடைய தலைகள் கழுதையினுடைய தோற்றமாக மாற்றப்படும். கழுதையினுடைய தோற்றத்தில் அவர்களுடைய முகம் மாற்றப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. ஆகவே தொழுகையில நிற்கும் போது இமாமுக்கு பின்னால் நின்றால் அந்த இமாமை தொடர்ந்து பின்தொடர வேண்டுமே தவிர அவருக்கு முந்தக்கூடாது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையில் நிற்கும் போது வானத்தை பார்ப்பது, தலையை உயர்த்தி பார்ப்பது, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரிக்கை செய்றாங்க. சில மக்களுடைய நிலை ஏன் இப்படி இருக்கிறது? தொழுகையில் வானத்தை நோக்கி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, உயர்த்துகிறார்களே, அதை அவர்கள் தவிர்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய பார்வைகள் பறிக்கப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். தொழுகையில் நிற்கும் போது வானத்தை நோக்கி தங்களுடைய பார்வைகளை திருப்பக்கூடாது, வானத்தை நோக்கி பார்க்க கூடாது. அப்படி பார்ப்பதனால் உங்களுடைய பார்வைகள் பறி போய்விடலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்றாங்க. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, தொழுகையில் நிற்கும் போது திரும்பி பார்க்கலாமா, அக்கம் பக்கம் திரும்பி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இன்றைக்கு அறியாத மக்கள்கிட்ட இப்படி ஒரு பழக்கம் இருக்கு. தொழுகை நிற்கும் போது அங்க பாப்பாங்க, இங்க பாப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் தொழுகையிலிருந்து திரும்பும் போது அங்கு ஷைத்தான் அப்படி தூண்டி விடுகிறான். அவனை திரும்ப சொல்லி ஷைத்தான் தூண்டி விடுகிறான். ஆகவே அந்த ஷைத்தானுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் உள்ள தொடர்பை ஷைத்தான் துண்டிக்க பார்க்கிறான். ஏன்னா தொழுகையில் இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையில் இருக்கும் போது ஒரு அடியான் அல்லாஹ்விடம் பேசிக் கொண்டிருக்கிறான், அவன் தொழுது கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு குறுக்கே நடக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு அடியான் தொழுகையில் என்ன யாரோட பேசிட்டு இருக்கிறான்? படைச்ச அல்லாஹ்விடம் பேசிக் கொண்டிருக்கிறான். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்க குறுக்க செல்லாதீங்க அப்படி சொல்லி நபி ஸல்லல்லாஹு தடுக்கிறாங்க. அப்போ இந்த அடியான் திசை திருப்பப்படுகிறான் ஷைத்தான் மூலமாக. அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலையை தடுக்க இந்த ஷைத்தான் முயற்சி செய்கிறான். ஆகவே தொழுகையில் நிற்கும் போது நம்முடைய பார்வை சஜிதா செய்யக்கூடிய இடத்தை நோக்கி தான் இருக்க வேண்டும். தொழுகையில் இருக்கும் போது நம்முடைய பார்வை சஜிதா செய்யக்கூடிய இடத்தை நோக்கி தான் இருக்க வேண்டும், வேறு எங்கும் நம்முடைய பார்வையை திருப்பக்கூடாது. அதே போல ஒரு அடியான் தொழுகையில் நிற்கும் போது அவனுக்கு குறுக்கே ஒருபோதும் செல்லக்கூடாது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். தொழுபவர் முன்னே, தொழுது கொண்டிருப்பவர் முன்னே நடக்கக்கூடிய ஒரு செயலை, அதனால் ஏற்படக்கூடிய கேடுகளை ஒருவர் அறிந்து கொண்டால், அதனால் வரக்கூடிய துன்பத்தை ஒருவர் அறிந்து கொண்டால், எத்தனை காலம் வேண்டுமானாலும் அவர் தொழுது முடிக்கும் வரை காத்துக் கொண்டிருப்பார். ஒருத்தர் தொழுகிறாரு, தொழுது கொண்டிருக்கும் போது அவரை கடந்துதான் போக வேண்டிய நிலைமை ஒருத்தருக்கு இருக்குமானால் அவர் தொழுது முடிக்கும் வரை
அவருக்காக காத்து கொண்டிருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பள்ளிகள்ல இதெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை. பள்ளிவாசல்ல ஜமாத்தோட தொலை வந்தவங்க ஜமாத்தோட தொழுது இருப்பாங்க, பின்னாடி வந்தவங்க தொழுகையை விட்டவங்க அவங்க பின்னாடி நின்று தொழுது இருப்பாங்க, விட்ட தொழுகையை தொழுது இருப்பாங்க. அவங்கள நோக்கி போவாங்க, அவங்க தொழுற பாதையில நின்று அப்படியே போவாங்க, அவங்களுக்கு இடையூறு தரக்கூடிய செயலை செய்வாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது ஒருவர் உங்களுக்கு குறுக்கே வந்தால் அவரை கையால் தடுங்கள், மேலும் அவர் முன்னேறி வந்தால் அவரை மீண்டும் தடுங்கள், அவர் மேலும் முன்னேறி வந்தால் அவரை தள்ளி விடுங்கள் அல்லது அவரோடு சண்டை செய்யுங்கள். ஏனென்றால் வந்தவன் மனிதன் அல்ல, ஷைத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தொழுதுட்டு இருக்கிறாரு, தொழுது இருக்கும் போது ஒருத்தர் குறுக்க வர்றாரு, குறுக்க வந்தா தொழுது கொண்டிருப்பவர் கையை வைத்து தடுக்க வேண்டும். அதை மீறி வருகிறார் என்றால் மீண்டும் தடுக்க வேண்டும். மீண்டும் அவர் உள்ளே ஏறி வந்தால் அவரோடு சண்டை செய்யுங்கள் அல்லது தள்ளி விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வந்தவன் மனிதன் அல்ல, அவன் ஷைத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நாம் ஷைத்தானாக மாறிவிடக் கூடாது. தொழுபவர் தொழுது முடிக்கும் வரை காத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் நாம் செய்யக்கூடிய நன்மையாக இருக்கும். அதற்கு நிச்சயமாக நமக்கு நன்மை உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலஜலத்தை அடக்கி கொண்டு தொழுகையில் நிற்காதீர்கள். சில பேர் பார்த்தோம் சொன்னா தொழுது கொண்டு இருப்பாங்க, அத்தஹியாத்துல இருப்பாங்க, காத்து போவோம், அசால்ட்டா தொழுதுட்டு அங்கனே உட்கார்ந்து இருப்பாங்க. இப்படி சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அங்க காத்து பிரிஞ்சிட்டாலே தொழுகை முறிஞ்சு போச்சு. அப்ப மலஜலத்தை அடக்கி கொண்டு தொழுகைக்கு வரக்கூடாது. தொழுகை நடந்து கொண்டிருக்குது, இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்குது, பின்னாடி தொழுகைக்கு வரக்கூடியவர் திடீர்னு வயித்த கலக்குது அப்படின்னு சொன்னா முதல்ல மலத்தை வெளியேற்றிட்டு யூரின் போறாங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஒலி செய்து வந்து நிதானமா வந்து தொழணும். அவர் எந்த காரணத்தை கொண்டும் தொழுதுட்டு நான் கக்கூஸ் பைக்கலாம், தொழுதுட்டு நான் வந்து யூரின் பைக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து நின்று தொழக்கூடாது. அப்படி தொழும் போது அவருக்கு அந்த மாதிரி காத்து பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதனால தொழுகை பாழாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலஜலத்தை அடக்கி கொண்டு தொழுகையில் நிற்காதீர்கள். அதுக்குதான் பள்ளிவாசல்ல பாத்ரூம் கட்டப்பட்டிருக்கு, கக்கூஸ் கட்டப்பட்டிருக்குது, ஒலி செய்வதற்கு உண்டான தண்ணி வசதி எல்லாம் செய்யப்பட்டிருக்குது. அப்படி இருந்தும் நாம் முட்டாள்தனமான இப்படி போன்ற செயலை ஒருபோதும் செய்யக்கூடாது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாப்பாடு உணவு தயாராக இருக்கும் போது பசியோடு வந்து நின்று தொழுகையில் நிற்காதீர்கள். பசியோடு வந்து நின்று தொழுகையில் நிற்காதீங்க. முதல்ல சாப்பாட்டை முடிங்க, அதுக்கப்புறம் வந்து தொழுங்க. நீங்க தொழுகையில் இருக்கும் போது சாப்பாட்டுடைய எண்ணத்துல நீங்க நிக்க கூடாது. ஆஹா, நல்ல கறியை பொரிச்சு வச்சிருக்கிறாங்களே, நல்ல ஆக்கிற குழம்பெல்லாம் இருக்குது, இன்னைக்கு வேற நெய்ச்சோறு போட்டுருக்காங்களே, எப்ப தொழுது போலாம் சீக்கிரமா, இமாம் வேற இன்னும் லேட் பண்ணிட்டே இருக்கிறாரு, பெரிய சூறா ஓதிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஷைத்தான் உள்ளத்துல ஊசலாட்டத்தை போட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த ஊசலாட்டத்துக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. பசிக்குதான் முதல்ல சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தொழுகைக்கு வாங்க, நிதானமாக தொழுங்க. இத நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ருக்கூவையும் சஜிதாவையும் பூரணப்படுத்தாத வரை நீங்க தொழுகையை முழுமைப்படுத்தினாக ஆகாது. சில பேர் பரமகுத்திரமாய் குத்துவாங்க பல தொழுகையை. வருவாங்க, அவங்க அல்கல் சூரா ஓதுனாங்களான்னு தெரியாது, தொடர் சூரா ஓதுனாங்களான்னு தெரியாது, பரமகுத்திரமாய் தொழுது 10 நிமிஷம் தொழக்கூடிய தொழுகை 2 நிமிஷம் தொழுது முடிச்சு போயிட்டே இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வந்து பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு மனிதர் பள்ளிக்குள்ள வர்றாரு. வந்தவர் என்ன செய்யறாரு? தொழுகிறார். தொழுது முடிச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு, சலாம் சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திரும்ப போய் தொழுதுட்டு வா அப்படிங்கிறாங்க. அவர் திரும்ப போறாரு, திரும்ப போய் தொழுதுட்டு வர்றாரு. மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திரும்ப போய் தொழுதுட்டு வா அப்படிங்கிறாங்க. அவர் திரும்ப தொழுதுட்டு வர்றாரு, சலாம் சொல்றாரு. மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திரும்ப போய் தொழுதுட்டு வா அப்படிங்கிறாங்க. 3 முறை இப்படி தொழுதுட்டு வந்துட்டு அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு தெரிந்த முறையில் நான் தொழுதேன், என்னுடைய தவறு இருந்தா எனக்கு சுட்டி காட்டுங்க, எனக்கு தெரியல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ தொழுகையில் நின்றால் முதலில் அல்ஹம்து சூராவை நிதானமாக ஓது, பிறகு துணை சூராவை நிதானமாக ஓது, பிறகு ருக்கு செய்தால் அதில் தாமதப்படுத்து, அதுல துஆ செய், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று வந்துவிட்டால் ரப்பனா வலக்கல் ஹம்து
ஹம்து அப்படின்னு சொல்லி நிறுத்தி நிதானமாக நின்று அதுக்கப்புறம் சஜிதாக்கு போ. சஜிதாக்கு போனா அல்லாஹ்வை திக்ர் செய், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளு, அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய். அதுக்கப்புறம் இருப்புக்கு வா. இருப்புக்கு வந்து அங்க நிதானமாக இருந்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளு. திரும்ப சஜிதாவுக்கு போ, திரும்பவும் அல்லாஹ்வை திக்ர் செய், பாவ மன்னிப்பு கேளு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இரண்டாவது ரக்காத்துக்கு வந்து அதே மாதிரி தொழுது உன்னுடைய தொழுகையை முழுமைப்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தொழுகைக்கு வந்தா அரக்க பறக்க வந்து தொழுவாங்க. சுபுகுல இருந்து லுஹரு, அசரு, மஹரிபு, இஷா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமா தொழக்கூடிய சில மக்களையும் நாம பாக்குறோம். இவங்க எல்லாம் பரவகுத்தனமாக்கி வேக வேகமா தொழுதுட்டு அப்புறம் கிளம்பி போயிருவாங்க. 2 ரக்காத்து தொழுதா கூட அதை நிறுத்தி நிதானமாக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில தொழணும். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தடவை பாக்குறாங்க, ஒருவர் இப்படி தொழுகையை தொழக்கூடிய சூழ்நிலையை பாக்குறாங்க. பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, நீ தொழவே இல்லை, நீ இந்த தொழுகையில இதே நிலையில மூத்தா போயினா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துல நீ இருந்தவனாக மூத்தா போக மாட்ட, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துல இல்லாதவனாக தான் நீ மூத்தா போவ அப்படின்றாங்க. இந்த அளவுக்கு கடுமையான எச்சரிக்கை பாருங்க. ஒருவர் தொழுகிறாரு, அந்த தொழுகையில அவர் ருக்குவையும் ஒழுங்கா செய்யல, சஜிதாவையும் ஒழுங்கா செய்யல. அவரை பார்த்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீ தொழவே இல்ல, இதே நிலையில மூத்தா போனேன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட மார்க்கத்துல நீ மூத்தா போனவனா ஆக மாட்ட அப்படி சொல்லி எச்சரிக்கிறாங்க. ஆகவே நாம் தொழுகையில் இருந்தால் அந்த தொழுகையை சரியான முறையில் நிலைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேக்குறாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான நற்செயல் எது அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுக்கு விருப்பமான நற்செயல் எது அல்லாஹ்வுடைய தூதரே? அந்த நற்செயல் மூலமாக நான் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ் என்னை சொர்க்கத்தில் பூத்த வேண்டும், அதற்குண்டான ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ அதிகமாக சஜிதா செய்வாயாக, நீ அதிகமாக அல்லாஹ்வுக்கு முன்னால் சஜிதா செய்வாயாக, அதன் மூலமாக அல்லாஹ் உன்னுடைய தகுதிகளை உயர்த்துவான், உன்னுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆகவே நாம் இந்த தொழுகையை சோம்பேறியான தொழுகையாக தொழாமல் உணர்வுள்ள மனிதனாக உற்சாகத்தோடு அல்லாஹ்விடம் நான் நின்று வணங்கி அவனிடம் பாவம் மன்னிப்பு தேடி அவனை நெருங்க வேண்டும், அவனுடைய உதவியையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய பாதுகாப்பையும் நான் பெற வேண்டும், அவனுடைய அருளையும் நான் பெற வேண்டும், அவனுடைய கிருபையை நான் பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு பள்ளிவாசலுக்கு வரணும். அதே நிலையில் நின்று தொழ வேண்டும், அதே நிலையில் நின்று அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். அப்படி நாம் உயிரோட்டமான தொழுகையை தொழுதால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்மை மறுமை வாழ்க்கையின் ஈடேற்றத்தை தருவான். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். சூரியன் உதயமாக கூடிய தினத்தில், சிறந்த தினமான ஜும்மா தினத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்று நாம் பார்த்து வருகின்ற தலைப்பு தொழுகை என்ற தலைப்பில் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் தன்னுடைய அடியானை எப்போது தனக்கு நேசத்துக்குரியவனாக ஆக்கிக் கொள்கிறான் என்றால், அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு தொழுகையில் பேணுதலாக இருக்கும் போதுதான் அல்லாஹ் அந்த அடியானை தனக்கென தேர்ந்தெடுத்துக் கொண்டு தன்னுடைய நண்பனாக ஆக்கிக் கொள்கிறான். இறைநேச செல்வராக ஒருவர் மாற வேண்டும் என்றால் அவர் தொழுகையை முறையாக கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் தொழுகையில் சோம்பேறியாக நின்று தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய கடுமையான எச்சரிக்கை சாதாரணமானது கிடையாது. ஒருத்தர் நம்மளை பார்த்து நாசமா போன்னு சொன்னாலே நம்ம தாங்க மாட்டோம். அல்லாஹ் நீ நாசமா போன்னு சொன்னா நம்மளால தாங்க முடியுமா? அது ஒரு தொழுகையாளியை பார்த்து சொல்றான். ஒரு தொழுகையாளியை பார்த்து அல்லாஹ் சொல்றான் நீ நாசமா போ அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட சாபத்துக்குரியவராக ஒரு தொழுகையாளிய தொழுகை ஆகிவிடக் கூடாது. வயலுல் லில் முஸல்லீன், அந்த கவனமற்ற தொழுகையாளிக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தபிக்கிறான். கவனமற்ற
தொழுகையாளிக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சபிக்கிறான். அப்படிப்பட்ட சாபத்துக்குரிய தொழுகையாக நம்முடைய தொழுகை ஆகிவிடக் கூடாது. மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தொழுகைக்கு வந்தால் சோம்பேறியாக வந்து நிற்பார்கள். அவர்கள் தொழுகைக்கு வந்தால் சோம்பேறியாக வந்து நிற்பார்கள். தொழுகையில நிக்கிறமே, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறமே அப்படின்ற அச்ச உணர்வு இல்லாதவர்களாக அவர்கள் வந்து தொழுகையில் நிற்பார்கள். அல்லதீனஹும் யுராவூன். அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நான் ஒரு தொழுகையாளி அப்படின்னு பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர்களுடைய தொழுகை இருக்கும். அப்போ இந்த மாதிரியான தொழுகையாளிகளை அல்லாஹ் சபிக்கிறான். அப்படிப்பட்ட தொழுகையாளிகளாக நாம் ஆகிவிடாமல் அல்லாஹ்வுடைய பாராட்டுக்குரியவர்களாக இறையச்சத்தோடு நிதானமாக பொறுமையாக தொழுது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற நல்லோர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.